Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தைப்பொங்கல் பண்டிகை தொடங்குவதற்கு முன்பாகவே சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாராகி உள்ளன. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை தன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியவுடன் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு கரை நீர்ப்பாசன வாய்க்கால்களுக்கு தமிழக அரசு தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து மேட்டூர் கிழக்கு கரை நீர்ப்பாசன வாய்க்காலின் கீழ் வரும் எடப்பாடி மற்றும் சங்ககிரி பகுதிகளில் இந்த ஆண்டு சுமார் 8000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் அம்மன், சக்தி, தனிஸ்கா போன்ற குறுவை ரகங்களை அதிக அளவில் நடவு செய்ததால் 55 முதல் 60 நாட்களிலேயே நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி உள்ளன. இதன் காரணமாக தைப்பொங்கல் பண்டிகை தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் தங்களது தோட்டங்களில் உள்ள முனியப்பன் சாமிக்கு பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் அறுவடை பணியை தொடங்கியுள்ளனர். இது பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் வழக்கமாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த ஆண்டு வெள்ளை பொன்னி, ஆந்திரா பொன்னி, மாப்பிள்ளை சம்பா போன்ற 90 நாட்களுக்கு மேல் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் நெல் ரகங்கள் அதிகம் நடவு செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு புதிய வரவுகளான அம்மன், சக்தி, தனிஸ்கா போன்ற ரகங்களை தேர்வு செய்ததால் குறுகிய காலத்திலேயே அறுவடை தொடங்கியதாகவும் தெரிவித்தனர். மேலும் நெல் அறுவடைக்கான கூலி ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாகவே சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட இயந்திரங்கள் மூலம் அறுவடை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி அருகே மேட்டூர்லேருந்து கிழக்கு கரை வாய்க்கால் பாசனம் தான் பயன்படுத்துகிறோம். இப்போ நெல் பார்த்தீங்கன்னா அம்மன், தனிஸ்கா இந்த மாதிரி நெல் நட்டுருக்கோம், சக்தி இந்த மாதிரி நெல் நட்டுருக்கோம். எப்பயும் தை மாதத்துக்கு பிற்பாடு தான் அறுப்போம். இப்போ முன்னே அறுக்கிறதுனால நெல் விளைச்சல்லாம் பரவாயில்ல, பயிரெலாம் ஆள் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி இந்த பக்கத்து மின் இயந்திரத்தை வச்சு தான் பயன்படுத்துகிறோம். அதனால் நெல் கருதெல்லாம் வீணாக போகுது. ஆள் கிடைக்கல, ஆள் பற்றாக்குறை. இந்த மாதிரி ஒரு அவலைக்கு தள்ளப்பட்டிருக்கு விவசாயி. மகசூல் குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு 5 முதல் 10 மூட்டைகள் வரை கூடுதலாக மகசூல் கிடைத்துள்ளதாகவும், இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் நல்ல மகசூல் இருக்கு. என்னன்னா ஒரே குறை என்ன பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. எதனா ஏரி வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மின் இயந்திரம் மூலியமா நாங்கள் அறுவடை பண்ணுறதுனால எங்கள் வைக்கப்புல் வேஸ்ட் ஆகுது. அதனால மாடு சரியா சாப்பிட மாட்டேங்குதுங்க. கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த வருஷம் மகசூல் எப்படி இருக்கு, அதே மாதிரி விலையெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் நல்லாவே இருக்கு. மகசூல் ஆகட்டும், விலையும் பரவாயில்லைங்க. அதே நேரத்தில் தங்களிடம் இருந்து நெல் மூட்டைகள் இடைத்தரகர்கள் மூலம் வாங்கப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆண்டை விட மூட்டை ஒன்றுக்கு 200 முதல் 300 ரூபாய் வரை கூடுதலாக விலை கிடைத்ததாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஆனால் தங்களது பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் இடைத்தரகர்கள் தாங்களாகவே விலை நிர்ணயம் செய்து நெல் வாங்கிச் செல்வதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தரப்பு குரலாக உள்ளது. சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் கிடங்கு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் மட்டும்தான் இந்த நெல்லை வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க, என்ன எப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு சரியான ரேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அரசு இதை ஒரு கோரிக்கையை ஏற்று
சேலம் மாவட்டத்துக்கு ஒரு நெல் கிடங்கு அமைச்சு அரசே கொள்முதல் பண்ணி எங்களுக்கு சரியான ஒரு விலை நிர்ணயம் பண்ணால் விவசாயிகள் அனைவரும் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எனவே தமிழக அரசு எடப்பாடி மற்றும் சங்ககிரி பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து உரிய விலை நிர்ணயம் செய்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.